கோவை திருப்பூர் பகுதிகளை இணைக்கும் முக்கிய இடமான காரணம்பேட்டையில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் மாணவர்கள் கல்வியை தவிர்க்கும் நிலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது கோவை செய்தியாளர் மாரியப்பன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தொழில் நகரமான கோவை தொழிலுக்கு மட்டுமல்ல, மருத்துவம், கல்வி ஆகியவற்றுக்கும் சிறந்ததாகவே இருக்கிறது. இந்த கோவை மாவட்டத்துக்கு நாள்தோறும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் தொடர்பாக நாம் இன்று கலாயை மேற்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது கோவைக்கு பெரும்பாலான மக்கள் திருப்பூரிலிருந்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருப்பூரிலிருந்து வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை பொதுமக்கள் வெகுவாக அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் குறிப்பாக காரணம்பேட்டை பகுதியில் பேருந்துகள் நிற்பதில்லை, அரசு பேருந்துகள் நிற்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் காலை 8 மணி முதல் 9:30 மணி பெரும்பாலான அரசு பேருந்துகள் சென்றாலும் கூட பெரும்பாலான அரசு பேருந்துகள் நிற்பதில்லை. அதிகாலை வேளைகளில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதி காணப்படும். காரணம் என்னவென்றால் தொழில் அலுவலகங்களுக்கு செல்வோர், அதே போன்று மருத்துவமனை, கல்லூரிகளுக்கு செல்வோர் என தொடர்ச்சியாக கூட்டம் அலைமோதும். ஆனால் இந்த பகுதிகளை கருமத்தம்பட்டி பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலான அரசு பேருந்துகள் நிற்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டத்துக்கும் கோவை மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய காரணம்பேட்டை பகுதி, காமநாயக்கம்பாளையம் பகுதியிலிருந்து வருபவர்கள், அதே போன்று சோமூர் பகுதி வருபவர்கள் கோவை வருவதற்கு இந்த காரணம்பேட்டை பகுதியை பயன்படுத்தி வருகிறார்கள். இங்கே வந்துதான் பேருந்துகள் ஏறுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கல்லூரி மாணவர்கள், தொழிலுக்கு செல்பவர்கள், அலுவலகங்களுக்கு செல்வோர் என பலரும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் சென்றிருந்தாலும் கூட பெரும்பாலான அரசு பேருந்துகள் நிற்பதில்லை. அதே போன்று தனியார் பேருந்துகளை பொறுத்தவரை தனியார் பேருந்துகளில் கூட்டமானது அலைமோதி காணப்படுகிறது. மாணவர்களுடைய கூட்டம் படிகளை தாண்டி தொங்கக்கூடியதையும் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக மாணவர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக அரசு பேருந்து ஒவ்வொரு தனியார் பேருந்துகளும் அந்த இடத்தில் நின்றுதான் செல்கின்றன. ஆனால் அரசு பேருந்துகள் ஒரு பேருந்து கூட அந்த இடத்தில் நிற்பதில் என்று குற்றச்சாட்டு நம்மால் உறுதி செய்ய முடிந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக, அதாவது அரசு பேருந்துகளில் கூட்டமே இல்லை என்றாலும் கூட அந்த அரசு பேருந்துகள் இந்த பகுதியில் நிற்பதில்லை. குறிப்பாக தனியார் பேருந்துகளை பொறுத்தவரை தனியார் பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தாலும் படிக்கட்டுகளை தாண்டி மாணவர்கள் தொங்கினாலும் கூட ஒவ்வொரு பேருந்தும் நின்று செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அதிகாலை வேளையில் குறிப்பாக மாணவர்களின் நலன் கருதியும் வேலைக்கு செல்வோர் நலன் கருதியும் அரசு பேருந்துகள் இந்த பகுதியில் நின்று செல்ல வேண்டும் என்பது பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. முக்கியமாக அதாவது 2 மாவட்டங்களுக்கு இடையேயான, அதாவது திருப்பூர் மற்றும் கோவை இடையேயான பகுதியாக இருக்கக்கூடிய காரணம்பேட்டை பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறதாக நாம் கலாய்விலேயே கண்டிருக்கிறோம். ஆகவே அரசு அதிகாரிகள் விரைந்த நடவடிக்கை எடுத்து இந்த பகுதிகளில் அரசு பேருந்துகளை தொடர்ச்சியாக நின்று செல்ல வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மதுரை, கும்பகோணம் உள்ளிட்ட டிப்போக்களை சேர்ந்த அரசு பேருந்துகள் வந்து நின்றாலும் கூட திருப்பூரிலிருந்து வரக்கூடிய மப்சல் பேருந்துகள் நிற்பதில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாம் பார்க்க முடிகிறது. அதே சமயம் களத்திலேயே அந்த விவரங்களை நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஆகவே அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் பேருந்துகளை நின்று செல்ல வேண்டும், நின்று பயணிகளை ஏற்றுச் செல்ல வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமாரன், மாரியப்பன், கோவையிலிருந்து.